ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவை வானதி அண்ணன் தப்பா பேசவும் அதை வீட்டில் வந்து சொல்றாங்க. இதை கேட்டு சேரன், பாண்டியன், பல்லவன் வானதி அண்ணனை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. அடித்ததும் வானதி அண்ணன் வீட்டில் வந்து சொல்லி அதை பெரிய பிரச்சனையாக்கி போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்க இன்ஸ்பெக்டர் வந்து பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் இங்கே வந்து இன்னும் அரை மணி நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாரும் கிளம்பி அங்கே வந்துடுறாங்க. நிலா, சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு கூப்பிட்டு, ஏப்பா ஒரு பிரச்சனைனா அதை எங்கிட்ட கொண்டு வரணும், அதை விட்டுவிட்டு இப்படி ஆட்டு மாட்டை போட்டு அடித்த மாதிரி அடிச்சிருக்கீங்களே சார், என்ன நடந்ததுன்னு கேட்காம ரெண்டு பக்கம் விசாரிச்சுட்டு பேசுங்க சார். அவன் என்ன தப்பு பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? பப்ளிக்குன்னு கூட பார்க்காம என்னட்ட வந்து தப்பாக பேசினேன். அதை எல்லாரும் பார்த்து வேற வேடிக்கை பார்த்து வேற சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் எவ்வளவோ பொறுமையாக போனேன். அவன் வந்து பேசுகிறத குறைக்கவே இல்லை. வீட்டில் வந்து சொல்லி கூட்டிகிட்டு போனேன். அந்த இடத்துல இவங்களும் தான் சார் அடிக்க வந்தாங்க, அவங்களும் அடிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை தப்பாக பேசணும்னு சொல்றியே, அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்கிறாப்புல. இவன் உடம்புலையாவது காயம் இருக்குது, உன்னை தப்பாக பேசுனது என்ன அடையாளம் இருக்குது அப்படின்னவும், அப்போ தான் அந்த இங்கே கான்ஸ்டபிள் ஒருத்தர் வேலை பார்ப்பாரு. அவர் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வேகமாக வர்றாரு. சார், போன வாரம் கூட அந்த பையன் வந்து ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருந்தான் சார். அப்போ நான் அந்த இடத்துல தான் நான் அந்த பயலை தட்டி கேட்டு வந்தேன், இப்படியெல்லாம் ஏன்டா பப்ளிக்கில் நடந்துக்கிறேன்னு. இவன் பண்ணியிருப்பான் சார், இந்த பொண்ணுகிட்டையும் இவன் வந்து தப்பாக பேசியிருப்பான் அப்படின்னா அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்லவும், அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னா, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லவும், யோ என்னையா இப்படி பிள்ளையை பெற்று வச்சுக்கிட்டு நீ நல்ல பிள்ளையை பெற்ற மாதிரி ஒரு பொண்ணை தப்பாக பேசியிருக்கான், அதை மறைச்சிட்டு வந்து இங்கே நல்ல பிள்ளை மாதிரி உன் பிள்ளைக்கு வந்து நீ நியாயம் பேச வந்துட்டியா? பத்தாவதுக்கு கம்ப்ளைண்ட் வேற கொடுக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்பா அம்மாவையும் பிடிச்சி அந்த இன்ஸ்பெக்டர் கத்துறாரு. அப்போதான் வானதி அப்பாவுக்கே விஷயம் புரியுது. நம்ம மையன் வந்து தப்பாக பேச போய் தான் அவங்க அடிச்சிருக்காங்கன்னு. இதை மறைச்சிட்டு இவன் நல்லவன் மாதிரி காட்டிக்கிட்டதா அப்போ தான் தெரிய வருது. சாரி, எங்களை மன்னிச்சுக்கங்க, நான் இவன்ட்ட விசாரிக்காமல் இங்கே கூட்டிகிட்டு வந்தது எங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளுக்கு ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு சோழன் குடும்பமும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கையில் பாண்டியன் சொல்கிறாரு, சரி நான் ஒர்க் ஷாப் அப்படியே போட்டு வந்தேன், நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த நேரம் நடேசன் சொல்கிறாரு, டேய் நானும் அந்த பக்கம் ஒரு சோழியாக வரணும்டா, என் நண்பனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னையும் அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு போடா அப்படின்னு சொல்லலாப்புல. அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாப்புல. டேய் உன் வண்டியில் என்னைக்காவது வந்திருக்கேனா, இன்னைக்கு வர்றவங்கிறேன் கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லவும், சரி வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு வண்டியில் ஏறி உக்காந்து போகிறாங்க. பாண்டியன் கடைக்கு பக்கத்து கடையில் அவர் இறங்கிடுறாரு. இங்கே தான் பார்க்கணும், நான் பார்த்துட்டு வர்றேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை அனுப்பி விட்டுட்டு அவர் ஃப்ரெண்டை பார்க்க போயிடுறாரு. பக்கத்து கடை தான், பக்கத்தில் போய் ஃப்ரெண்டை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் பாண்டியன் வந்து வர்றாரு. வரவுமே அங்கே பார்த்தா வானதி பேக்குங்கையுமா உட்காந்துருக்காங்க. வானதியை பார்த்துட்டு, என்ன நீ என்ன இங்கே பேக்குங்கையுமா உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாப்புல. நீங்கள்லாம் பண்ண தப்புக்கு நான் பேக்குங்கையுமா இல்லாமல் என்னை என்ன பண்ண சொல்கிற? எதுக்கு என் அண்ணனை தேவையில்லாமல் 4 பேரும் போட்டு அடிச்சிங்களாம்? என்ன அப்படி என்ன நடந்துச்சுன்னா அவனும் சொல்ல மாட்டேங்கிறேன். அவன் மேலே தப்பு இல்லாமல் இருக்காது, தப்பு இருக்க போய் தான் நீங்கள் அடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் எதுக்கு 4 பேரும் போய் அடிச்சிருக்கீங்க? அப்படி என்ன அவன் தப்பு பண்ணேன் அப்படின்னும், ஓ அண்ணனுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா அப்படின்னும், நீ சொல்லு எதனால அடிச்சிங்க? அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தாங்க, எல்லாரையும் உங்கள் வீட்டு குடும்பத்து ஆளுகளையும் அங்கே வர சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதுதான் உன்னைய பார்க்கலாம் இங்கே வந்தால் நீயும் இல்லை, வீட்டுக்கு போனேன் அங்கேயும் இல்லை, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் எல்லாம் உன் அண்ணனை தான் திட்டி அந்த இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சி விட்டாங்க, உன் அண்ணன் அப்பா அம்மாவையெல்லாம் எங்களை வந்து நல்லபடியாக தான் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னும், எனக்கு தெரியும் அவன் மேலே தப்பு இருக்குன்னு தெரியும், அவன் மூடி மறைக்கையிலே ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆமாம், அவன் அப்படி என்ன பேசுனேன், நீங்கள் குடும்பத்தோடு போய் அவனை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. இந்த மாதிரி நிலாவை தப்பாக பேசினாப்புலன்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாப்புல. அப்போ அவனை அடிக்கத்தே வேணும், அவனை அடித்ததோடு இல்லாமல் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கட்டு போடுற அளவுக்கு அவனை வச்சுருக்கணும், இதோட நீங்கள் விட்டது தப்பு அப்படிங்கிறாப்புல. என்ன வானதி நீ அப்படி பேசுகிற அப்படின்னும், ஆமாம் தப்பு எந்த பக்கம் இருக்கோ அதை தான் நான் பேச முடியும், அண்ணன் அப்பா அம்மான்றதுக்காக நான் வந்து அவங்க பக்கம் ரைட்டுன்னு பேச முடியுமா அப்படிங்கிறாங்க வானதி. அது சரி, இப்போ எதுக்கு நீ பேக்குங்கையுமா இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாப்புல பாண்டியன். இன்னி நான் இங்கே போக முடியாது என்னால் அப்படின்னாப்புல. ஏய் என்ன சொல்கிற, என்ன விளையாடுறியா அப்படிங்கிறாப்புல பாண்டியன். ஆமாம் உன்னோட விளையாடத்தே வந்திருக்கேன், அப்படியே நீ விளையாண்டுட்டாலும் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வானதி சொல்கிறாங்க. என்ன வானதி என்ன பேசுகிற, புரிஞ்சுதான் பேசுகிறியா அப்படின்னவும், இங்கே பாரு டெய்லி உன்னிட்ட பேச வர்றதும் போதும், நான் வீட்டில் போய் டெய்லி என் அண்ணன்ட்டையும் அம்மாட்டையும் அடி வாங்கி என் உடம்பெல்லாம் காய்ச்சி போச்சு. 2வது நான் இப்படி இருந்தேன்னா என்னால் உன் வீட்லேயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் என் அண்ணன்.
இதுக்கு ஒரு முடிவு, என் கழுத்தில் தாலின்னு கட்டிட்டேன்னா அவங்க எந்த காரணத்தை கொண்டும் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நான் அதுக்கப்புறம் என் குடும்பத்தை பற்றி பேச நீ யாருன்ட்டு நான் எதிர்த்துருவேன். அதுக்கப்புறம் அவங்களும் தொலைஞ்சு போடின்ட்டு என்னை தலைமொழிகிட்டு போயிடுவாங்க. அதனால நான் சொல்கிறத கேளு. நீ என் கழுத்தில் இப்பயே கோயிலில் கூட்டி கொண்டு போய் தாலியை கட்டி நம்ம மாலைங்கழுத்துமா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாப்புலையே. என்ன என் குடும்பத்துக்கெல்லாம் சொல்லாமல் உன்னை கூட்டிகிட்டு போய் என்னை தனியாக தாலி கட்ட சொல்கிறியா அப்படின்னும். இங்கே பாரு, இந்த நிமிஷமே போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா இருந்தாத்தேன் அவங்க சப்போஸ் என் அம்மா அப்பா என்னை தேடி வரையில் நான் உன் பொண்டாட்டியாக இருந்தேன்னா அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம வீட்டாளுக எப்பயுமே உங்கள் வீட்டாளுக என்னை ஏற்றுக்குருவாங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தேன். சந்தர்ப்ப சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவங்கெல்லாம் தப்பாக எடுக்க போகிறாள். எங்கள் அப்பா அம்மா மாதிரியெல்லாம் உங்கள் வீட்டு ஆளுக கிடையாது அப்படின்னு சொல்லவும், பாண்டியன்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவரும் சொல்கிறாரு, வானதி சொல்கிறது சரிதான் பாண்டியா, நீ போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. அப்போ தான் இந்த சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இல்லைன்னா இவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வானதி சொல்கிறது நல்லது தான். ஒழுங்காக கூட்டி கொண்டு போய் வானதியை கழுத்தில் தாலியை கட்டி மாலையும் கழுத்துமா நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாப்புல. அதுதான் புரியாமல் பேசுதுன்னா நீ என்னப்பா அப்படிங்கிறாப்புல. அந்த நேரம் கரெக்டாக நடேசன் வந்து பக்கத்தில் பேசிட்டு வர்றாரு. வானதியை பார்த்தா, ஏம்மா என்னம்மா இங்கே நிற்கிற, இப்போத்தான் ஒன்றால் பெரிய பிரச்சனையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட போகல, அதுக்குள்ளே இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பக்கத்துலேயே பேக்கு இருக்குது. என்ன பேக்குங்க கைமா வந்திருக்கு அப்படின்னாப்புல. எல்லாம் காரணமாக தான் அங்கிள், நான் இனிமேல் இங்கே போகிறதா இல்லை, நான் போனால் இவன் பொண்டாட்டியாக தான் நான் போகணும் அப்படிங்கிறாப்புல. என்ன விளையாடுறியா, மறுபடியும் உன் அண்ணன் பிரச்சனைக்கு வரவா, உன் அண்ணன் அப்பா அம்மாலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது அங்கிள், ஏன் அங்கிள் பயப்படுறீங்க? என்னை பாண்டியன் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான் அவன் டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர் எங்கள் வீட்டில் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால என் கழுத்தில் ஒன்று தாலின்னு ஏறிடுச்சுன்னா கண்டிப்பாக என் வீட்டாளுக உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் அவர்கிட்டையும் சொல்கிறாங்க வானதி. இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. சரிடா, இவளே துணிஞ்சு வந்துட்டா, நீ ஏன்டா பயப்படுற, வாடா கோயிலில் நான் இருக்கேன்லடா. நம்ம வந்து எல்லாத்தையும் கூட்டி கல்யாணத்தை பண்ணணும்னா இவ சொன்ன மாதிரி மறுபடியும் வாத்தா அப்பேன் அண்ணன் எல்லாரும் பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க. கோயிலில் போய் நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படிங்கிறாரு. என்னப்பா பேசுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணே துணிஞ்சு வந்துருச்சு, நீ ஏன்டா பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாரு. அப்போ கோயிலுக்கு வந்துடுறாங்க. பழம்பூவெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வர்றாங்க. வந்திருந்தேன் அப்போ தான் யாபத்துக்கு வருது, தாலிக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் அங்கேருந்து ஐயர் அவங்கள கூப்பிட்டு, என்ன இது லவ் மேரேஜா அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லையில் இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஜோடி 2 பேர் வந்தாங்க. இங்கே தாலி மாலை பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. வந்த இடத்துல அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த தாலியும் அம்மன் கழுத்தில் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கோவமாக அந்த தாலியை அங்கே தட்டிலே வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த தாலி வேணா இருக்குது, எடுத்துறேன், நல்லபடியாக முடிங்க அப்படிங்கிறாரு அந்த ஐயர். நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் அங்கே பல்லவன் அம்மா கோயிலுக்கு வர்றாங்க. கோயிலுக்கு வந்ததும் நடேசனை பார்க்குறாங்க. நீங்களா அப்படின்னு வேகமாக வந்து கேட்குறாங்க. நீயா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, அப்போ வந்து யார்ப்பா இவங்க அப்படின்னவும், சரி பேசுகிறதுக்கு நேரம்லாம் இல்லை, இப்போ நல்லபடியாக கல்யாணம் முடியட்டும், அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இது பல்லவனுடைய அம்மா அப்படிங்கிறாரு. இவங்களை தானே ரொம்ப நாளாக பல்லவன் கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னும், சரிம்மா எல்லா விஷயத்தையும் அப்புறம் பேசிக்கிறோம் அப்படின்னும், அப்போ 2 பேரும் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் தாலியை எடுத்து கொடுக்க அவங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க.